வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன டிஃபன் பார்த்திங்கன்னா, புடலங்காயை இது மாதிரி துருவி எடுத்து வெங்காயம் மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்து தோசை மாவில் கலக்கி சுடதாங்க போகிறோம். புடலங்காயை நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அப்போ காரத்துக்கு டேஸ்ட்டாக இருக்கணும்னு சொன்னால் நான் என்ன செய்வேங்கன்னா, ஏதாவது ஒரு மசால் பொடி சேர்த்துக்குவேன். இன்றைக்கி புடலங்காய் கூட சென்னா மசாலா போட்டு தான் லேசாக உப்பு போட்டு வதக்கி நான் இந்த சிறுதானிய தோசை கூட கலக்கி தான் இதை சுட்டிருக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், சத்தானதும் கூட. அதுக்கு தொட்டுக்கறக்கு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இலை கருவேப்பிலை எல்லாம் போட்டால் ஒரு தேங்காய் சட்னி தாங்க. இந்த புடலங்காய் தோசை ஏதாவது ஒரு மசாலா போட்டு வதக்கி தோசை மாவு கூட போட்டு சுட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குது, சத்தானதும் கூட. இதுக்கு சைட் டிஷ் இன்றைக்கி கருப்பு கவுனி கருப்பு உளுந்து போட்டால் கஞ்சி தயிர் கலக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் இதாங்க சத்தான சமையல். புடலங்காய் தோசை, தேங்காய் சட்னி, கருப்பு கவுனி கருப்பு உளுந்து கஞ்சி. நீங்களும் இதே மாதிரி சத்தான உணவாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் சுசீலா ராமூர்த்தி.